அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க பின்னாடி. ஏன்னா படத்தில் தான் கலாச்சாங்கன்னு பார்த்தா இங்கே கலாச்சிட்டு இருக்காங்க என்ன. ஆனால் உண்மையிலேயே வந்து இருப்பா சொல்கிறேன்பா. நான் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். 10 சீன் பண்ணால் படத்தில் 5 சீன் தான் வரும். ஆனால் இந்த படத்தில் என்னோட சீனில் வைக்கவே இல்லை கத்திரி. ஏன்னா டைரக்டர் பத்ரி ரொம்ப ஒரு சூப்பரான டைரக்டர். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. மைக் வாங்கிக்கங்க, மைக் வாங்கிக்கங்க. இல்லப்பா, படம் இன்னும் பார்க்கல. இல்ல பார்த்துட்டேன். ஃபுல் படம் பார்த்துட்டியா? அதான் டப்பிங்ல பார்த்துருக்கான். ஆனால் உண்மையிலே ஒரு டைரக்டர் வந்து டைரக்டர் ஸ்டைலாக இருப்பார். படமும் ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று சொல்லலாம், நம்ம எல்லாருக்கிட்டையும் இருந்தால் அது ஜியோ, எல்லார் மனசுலேயும் இருந்தால் அவர் ரியோ. உண்மையிலேயே ரியோ வந்து இன்னைக்கு எல்லார் மனசுலேயும் இருக்காரு. ரியோ கூட சேர்ந்து இந்த படத்தில் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ரியோ கூட இன்னொருத்தர் இருக்காரு, பாலசரவணன்ட்டு. அடடா, ரியோவும் பாலசரவனும் பார்த்தீங்கன்னா அப்பாராவ் சுப்பாராவ் மாதிரி. நான் ஒரு காமெடியை ஆரம்பிச்சேன்னா அந்த காமெடியை 4 துண்டா வெட்டி படம் வரைஞ்சு பாகங்கள் குறிக்க சொல்லுவாங்க நம்ம ஸ்கூலில். அதை மாதிரி பீஸாக கட் பண்ணி அதை பாகத்தை குறித்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப கட் பண்ணி எனக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ரியோ, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி கிராமத்து வரைக்கும் இசையை கொண்டு போய் சேர்த்தவர் ஐயா இளையராஜா. இன்ஸ்டாகிராம் வரைக்கும் இசையை கொண்டு சேர்த்தவர் அண்ணன் யுவன் சங்கர் ராஜா. அவர் வந்து அவரோட இசையில் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசருக்கெலாம் சொல்லலாம், ரொம்ப தங்கமான ப்ரொடியூசர் ராஜேஷ் சார், சிந்தன் சார்லாம் வந்து ரியோ பாலா தான் என்னை கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா ப்ரொடியூசர் சிந்தன் சாரை வச்சு கலாய்ப்பார். அந்தளவுக்கு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அண்ணன் ரோபோ அண்ணன் வந்தாலே வேற லெவலில் பட்டையை கழுப்பார். அண்ணன் ஸ்டார்ட்டுக்கு வந்தாலே ஏதாச்சும் காமெடியை டெவலப் பண்ணி ஒரு லெவலில் வேற லெவலில் எடுத்துன்னு போயிடுவார். அண்ணா தேங்க்யூண்ணே. அப்புறம் ஹீரோயின் ரம்யா நம்பிசன் பேஸ்லேயே ரியாக்ஷனை காட்டுவாங்க, வேற லெவலில் பண்ணுவாங்க பர்ஃபார்மன்ஸு. ஐயோ சாரி, தப்பா சொல்லிட்டேன். சரி ஓகே, நானும் உண்மையாக தான் சொன்னேன். பேஸ்ல ரியாக்ஷன் காட்டுறாங்க சொன்னேன், காலில் ரியாக்ஷன் காட்டுறாங்க, கையில் ரியாக்ஷன் காட்டுறாங்க சொன்னேன். புது டிஷர்ட்டா அப்படிதான் பேசணும், பேசு. ஒரு நாள் ஃபுல்லா தேடி போறமால்ல எடுத்தேன். போறமால்ல எடுத்தீங்க? ஆமா. காசு கொடுத்து எடுத்தீங்க? காசு நான் கொடுக்கலையே. அதானே, வேற ஒருத்தர் கொடுத்தாரு. போதுமா? சரி ஓகே, முடிச்சிடுறேன். போதுமடா சாமி நான் சொன்ன. உண்மையிலே வந்து வருத்தப்படாத வாலிபராக இருந்து ரஜினி முருகனாக வளர்ந்து சீமராஜாவாக வருகை தந்திருக்கும் அண்ணன் நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் காமெடிலாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாரு. வந்தவனையுமே கேட்டார், அந்த நாய் காமெடி சொல்லுங்க நான் இருப்பேன். இப்படி சொன்னீங்களா உடன்ஸ்? அந்த காமெடி சொல்லுங்க, இந்த காமெடி சொல்லுங்கன்னு அந்த ஏதாவது பேர் சொல்லி கேட்டு அவரை என்கரேஜ் பண்ணீங்களா உடன்ஸ்? சொல்லுங்க உடன்ஸ், எங்களை பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லையா? ஓ, வழக்கம் போல நாய்க்கு ஏன் 4 கால் ஆரம்பிங்கன்னு தான் சொன்னாராமே. ஆமா, அப்ப அதை ஆரம்பிச்சிட்டீங்களா? கம்முனு போய் உட்காருங்க. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லிடுவேன் சார் ஒரு ஜோக்கு. ஏன்னா சார் கேட்டாருல, சொல்லுங்கப்பா சொல்லுங்க. ஏன்னா உண்மையிலே வந்து ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டிருக்காரு. கடவுளே எனக்கு வரம் கொடுன்னு ரொம்ப நாளா கேட்டே இருந்தாரு. திடீர்னு கடவுள் அவனை கூப்பிட்டு வரம் கொடுத்தாரு. அவன் அந்த வரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா யுவன் சங்கர் சார் ஆபீஸுக்கு போயிட்டான். ஏன்னா அந்த வரம் நாதஸ்வரம். சாரி, மன்னிச்சிடாதீங்க. இல்ல என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? அத எங்க சவுண்ட காணாம. சரி ஓகே புக்கை பத்தி சொல்ல வேணாம். வெள்ளிக்கிழமைனா நமாசு, தங்கதுரனாலே தமாசு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.